உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான யாவற்றையும் தெய்வம் பாதுகாத்து பலப்படுத்தி அவர் ஸ்திரப்படுத்துவாராக. அவர் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நேரத்தில் ஜூலை 23 முதல் 31 ஆகஸ்ட் வரையிலும் நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன். உங்களை எல்லாருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தெய்வம் ஆசீர்வதிக்கணும், இந்த ஊழியத்திற்காக செய்கிற ஒவ்வொருவரையும் தெய்வம் பலப்படுத்தணும்னு சொல்லி, இந்த ஊழியம் அதிக தேவைகளோடு, அதிக பாரத்தோடு, அதிக மிரட்டலோடு, அதிக நிந்தைகள் அவமானத்தோடு கூட நடந்து வருகிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பைபிள் எப்படியா சொல்லப்பட்டிருக்குது? ஸ்தோத்திரம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ எழுந்து சேனையிடத்துக்கு போ, அதை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். எழுந்து அந்த சேனையிடத்துக்கு போ. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சேனை என்று சொல்லும்போது மிதியானியர்களாகிய சேனை. மிதியானியர்கள் அந்த ஸ்தோத்திரம் கிதியோனுக்கு விரோதமாக எத்தனையோ வருஷங்களாக அவர்கள் போராடி 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 இஸ்ரேல் வச்சு கொண்ட தானியங்களை எல்லாம் இவர்கள் கொண்டு போகிறார்கள். பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது 7:10 போக பயப்பட்டபடியால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனிடத்துக்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனிடத்துக்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது ஜாமம் காக்கப்படுகிற இடம் மட்டும் போனார்கள். அப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அபிஷேகம், நமக்காக வைத்திருக்கிற கிருபைகள், மேன்மைகளை சாத்தான் தட்டி கொண்டு போகும்போது நீங்க மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க மௌனமா இருந்தால் அது ஸ்தோத்திர வேதனையில் முடியும். உபவாசிக்கணும், செபிக்கணும், தேவனை துதிக்க வேண்டும். தேவனுக்காக நீங்கள் எழும்பும் போதுதான் அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இன்னும் அதிகமாய் உங்களுக்கு ஒரு வல்லமையும் வைராக்கியமும் தேவன் மேல எலியா சொன்னது போல, நான் தேவனுக்குள் பக்தி வைராக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வாசித்து பார்க்கும்போது அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? ஆம், ஒரு ஆசீர்வாதத்தை சாத்தான் தட்டி கொண்டு போகும்போது எஸ்தர் 6:3 கூட சொல்லப்பட்டிருக்குது. எப்படியாக ஆமானுக்கு போட வேண்டியதான தூக்கு மரம் எப்படி மொர்தெகாய்க்கு போட வேண்டிய தூக்கு மரம் ஆமானுக்கு போடும்படி செய்தார். அப்ப ஆமான் இந்த செய்தியை சொல்லுகிறார், நான் தூக்கு மரத்தை மொர்தெகாய் உண்டாக்கி வச்சிருக்கிறேன், ராஜா கணம் பண்ணுகிறவனாகிய என்னை இப்படிலாம் தெருவாய் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனைவிடத்தில் சொல்லும்போது அவ சொல்றா, அவன் யூதனானால் நீ ஜெயிக்க முடியாது. நீ துதிக்கிறவனாய் இருந்தால் உன்னை ஜெயிக்க முடியாது. எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், எவ்வளவு சோதனைகள் வரட்டும், எவ்வளவு போராட்டங்கள் வரட்டும், நீ செபிப்பாயானால் சாத்தான் தொடவே முடியாது. ஒருவேளை தொட்டா கூட அவன் உங்களை ஜெயிக்க முடியாது. அவ சொல்றா, அவங்க மனைவி சொல்றா, சிரித்துக்கிட்டு சொல்றா, அவன் யூதன், அவன் யூதனானபடியால் மொர்தெகாயை உன்னால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆம், யோசுவா 2:10 வாசிக்கும் போது அதுலேயும் பாருங்கள், 2:10 2:11 மேன்மை குறித்து இஸ்ரவேலுகள் பேசும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. எதிரிகள் எப்படி பேசுகிறார் இஸ்ரவேலை குறித்து? அவர்களை நம்மளால ஜெயிக்கவே முடியாது, வாய் துறக்க முடியாது. சாத்தான் என்னதான்
எழும்பினாலும் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல வசனம் எப்படி சொல்லுகிறது. ஓ ஸ்தோத்திரம். எஸ்தர் 6:14 சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதியின் புஸ்தகம் 7:16 சொல்லப்பட்டிருக்குது. மீதியானியர்கள் விளைச்சல்களை கெடுக்கும்படி ஸ்தோத்திரம், உங்களுடைய புதிய ஆசீர்வாதத்தை கெடுத்து போடும்படி கொஞ்சம் மீதியானியர்கள் வருவார்கள், கவலைப்படாதீர்கள். அவர்களை ஜெயிக்கிற பலன் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஜெயிக்கும்படி ஆண்டவர் செய்வார். அதில் ஆண்டவர் என்னத்தை கொடுத்தார் தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் பெரிய பெரிய AK-47, பெரிய அணுபாம்பு, பெரிய பங்கர் கிராக்கரா, ஏதோ ஒரு பாம்பை கொடுப்பார் நினைக்கிறீங்க. இல்லை. ராக்கெட்டை கொடுப்பார் நினைத்தீங்க. இல்லை. 3 காரியத்தை கொடுத்தார். என்னதை கொடுத்தார்? எக்காலம், மண்வெட்டி, மண்பானை, தீவட்டி. எக்காலம், தீவட்டி, மண்பானை. எக்காலம், மண்பானை, தீவட்டி. இந்த ஸ்தோத்திரம் 3 ஆயுதங்களை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஜெயிக்கும்படி யார் எழும்பினாலும் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் என்னை யாரும் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் அந்த காரியத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்மளை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களை உண்டாக்கின அவர் விட்டு கொடுவாரோ? உங்களை காப்பாற்றாமல் விட்டு விடுவாரோ? சத்துரு கைக்கு ஒப்பு கொடுத்து விடுவாரோ என்று கவலைப்படாதீங்க. எக்காலம் என்று சொல்லும்போது அது ஜெயத்தை காட்டுகிறது. எக்காலம் என்றால் ஜெயத்தை காட்டுகிறது. அது மண்பானை என்று சொல்லும்போது மண்பானை ஸ்தோத்திரம் வறுமையை காட்டுகிறது. அதை உடைக்கிறார் கர்த்தர். நீ எழும்ப வேண்டுமானால் உலக காரியமான வறுமைகளை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். தேவனுக்காக நீங்கள் எழும்பி நிற்கும்படி செய்கிறார். 3வது வாசிக்கும்போது தீவட்டிகள். அவர் நம்ம போகிற வழியிலெல்லாம் நமக்கு அவர் வெளிச்சமாயிருப்பார். கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிற தெய்வம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பெரிய அற்புதமான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆம், நம்மளை தாமே தாழ்த்தி கொடுக்கும்போது உங்களுக்கு கையில் ஸ்தோத்திரம் எக்காலத்தை கொடுத்திருக்கிறார். ஊதுங்கள், சத்தத்தை ஊதுங்கள். அந்த சத்தத்தை கேட்டாலே சாத்தான் நடுங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. ஜெப சத்தம், துதி சத்தம், ஆராதனை, அபிஷேகம், அந்த வார்த்தைகளை காணும் போதே சாத்தான் நடுங்கி போவான். 2வது மண்பானை. மண்பானை என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம் எப்படியாக நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக காரியங்களை உடைக்க வேண்டும். 3வது தீவட்டியை கொடுப்பார் ஆண்டவர். வழிகாட்டும் தெய்வம். வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. ஆமா, அவர் உங்களுக்கு தீவட்டியை தருவார். ஸ்தோத்திரம். தீவட்டினால் நினைத்து ஸ்தோத்திரம் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு கலங்கரை விளக்காய் உங்களை மாற்றுவார். ஜெபிக்கலாமா? எழுந்து அந்த சேனிடத்துக்கு போ. விரோதிகள் நம்மளை குறித்து என்ன பேசுவார்கள்? அவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்வார்கள். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் அதை கேட்கும்படி செய்வார். ஒவ்வொரு விரோதிக்கும் நம்மளை குறித்து ஒரு பயம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, கிருபையாய் நடத்தும் ஆண்டவரே, மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, எல்லா கட்டுகளை உடைத்து போடும் ஆவியானவரே, உமது அன்பால், உமது பலத்தால், உமது மகிமையால், உமது கிருபையால் நிறைப்பும் ஆண்டவரே, எல்லா போராட்டத்தை மாற்றி போடும் பிதாவே, உமது நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க ராஜா. தெய்வமே, நீர் பேசுங்கப்பா. சாத்தானுடைய சேனைகளை அழியக்கூடிய பலத்தை தாருங்க. பில்லி சூனிய கட்டுகளை, மந்திர வல்லமைகளை, ஏவல் சங்கதிகளை, ஏவல் பிசாசின் வல்லமைகளை அழித்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல், நிரந்தரம் இல்லாமல் ஐயா அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட அலைச்சலின் ஆவியிலிருந்து அந்த சேனையை துரத்தி விட்டு நாங்கள் ஸ்திரப்பட உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை எல்லாருக்கும் வேலையை கொடும், விவாகம் எல்லாருக்கும் விவாகத்தை கொடும், வீடு எல்லாருக்கும் வீடை கொடும், வாகனம் எல்லாருக்கும் வாகனத்தை கொடும். எந்தெந்த தேவையோடு ஜெபிக்கிறார்களோ அது நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே.
சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல ஞான, விவேகம், புத்தி, அறிவு, அழகு, தெய்வ கிருபையிலும் புது சக்தியிலும் வளர்ந்து வர உதவி செய்யும் ஆண்டவரே. புத்தியிலும் சக்தியிலும் பக்தியிலும் வளர்ந்து வந்து தேவனுக்காக நினைக்க உதவி செய்யும். உன் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பலன், ஆரோக்கியம், சுகம், கிருபையாய் நடத்தும் ஆண்டவரே. எல்லா சாத்தானிய வல்லமையை அழித்து போடும். ஒரு வல்லமையின் பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபிங்கள். உடைய ஜெப குறிப்பு எதாக இருந்தாலும் கீழே காணப்படுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். எனக்காக ஜெபிங்கள், என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபிங்கள், தேவைகளுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். God bless you. May God bless you.